இடம் உண்டு. இது வந்து பம்பை ஆற்றுடைய கரையில் இருக்கிற ஊர். அவர் பாடுவார், பம்பை நீர் வந்தழைக்கும் மாமாத்தூர் ஐயனே ஐயனாரே என்று பாடுவதை பார்க்கணும். ஈசனும் வழிபாடு செய்யும், ராமனும் வழிபாடு செய்யும் ஈசன் என்ன அப்பர் பாடுவார். இப்படி அப்பராலும் சம்பந்தராலும் சுந்தராலும் பாடல் பெற்ற மூவரால் பாடல் பெற்ற ஒரு முக்கியமான தலம். இப்போ ஒருத்தர் பாடியிருப்பாங்க, ரெண்டு பாடியிருப்பாங்க. இந்த மூவர் பாடுறது ரொம்ப முக்கியமானது இல்லையா? அப்போ மூவரால ஒரு தேவார பாடல் பெற்ற ஒரு திருத்தலம் தான் இந்த திருவாமத்தூர் திருத்தலம். இது பம்பை ஆற்றுடைய கரையிலே இருக்கிறது. பம்பை பக்கத்தில் பம்பை கரையிலே இருக்கு. இதை பற்றியெல்லாம் வந்து இரட்டை புலவர்கள் அவங்க வந்து தனியாக பாடியிருக்காங்க. அந்த பம்பை மாறதெல்லாம் பாடுவாங்க அவங்க. அந்த இரட்டை புலவர்கள் கேள்விப்பட்டீங்களா? ஒருத்தர் வந்து இளஞ்சூரியன் முதுசூரியன் சொல்லுவாங்க, அது தனி கதை. அது 3ஆம் ராஜனுடைய ஆட்சி காலத்தில் அவங்க அங்கதான் குறிப்பு இருக்கு. ஒருத்தருக்கு கண்ணு தெரியும், ஒருத்தருக்கு வந்து கால் இருக்காது. இப்போ மாறி மாறி அவங்க என்ன பண்ணுவாங்க, கால் நல்லா உள்ள ஆளு கண்ணு தெரிந்தவரை தூக்கிப்பாரு. இது மாதிரி ரெண்டே புலவர்கள் 2 பேரும் சேர்ந்து தான் அழகாக பாடியிருப்பாங்க பாட்டை. தனியாக வந்து இந்த கோயிலுக்காகவே தனியாக பாடப்பட்டு தான் திருவாமத்தூர் களமகம். அது நம்ம சிறப்பான நூல். அப்படியான வரலாற்று இலக்கிய அடிப்படையிலும் சரி, கல்வெட்டு அடிப்படையிலும் வரலாற்று அடிப்படையிலும் மிக முக்கியமான ஒரு கோயில் அப்படின்னா இந்த திருவாமத்தூர் கோயில் தான். இப்போ திரு ஆமாத்தூர், திரு என்பது புனிதமான ஒரு சொல்லுது. ஆ என்றால் பசுக்களை குறிப்போம், மாத்தூர் என்றால் பெரிய ஊர். அப்போ பசுக்கள் உடைய ஒரு ஊர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் நிறைய புராணம் சொல்கிறாங்க, பசுக்கள் வந்து கொம்புகள் எல்லாம் இருந்தது, அதை வந்து வரம் பெற்றது. இது புராண அடிப்படை. நான் புராணத்துக்கு கொஞ்சம் போகிறதில்லை பெரும்பாலும். அது கருவாக இருந்தாலும் அதை திரித்து பெரிய அளவில் சொல்வார்கள். அப்படியான ஒரு ஆமாத்தூர் ஊர் தான் இது. இது பார்த்தீங்கன்னா ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்தில், ராஜராஜ வளநாட்டில், பனியூர் நாட்டில் அப்படின்னு குறிக்கும் பொழுது சில கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து அருவா நாட்டு, காவலூர் நாட்டு, தேவதானம் திருவாமாத்தூர் என்று சொல்லி. இப்போ தேவதானம் உங்களுக்கு தெரியுங்க. இப்போ பிரம்மதேயம் உங்களுக்கு தெரியும், பிராமணருக்கு தானமாக வழங்கப்பட்ட ஊர். அப்புறம் சதுரேதி மங்கலம் அப்படின்னா 4 வேதம் கற்ற பிராமணர், அதுதான். அப்போ ஏகபோக பிரம்மதேயம்லாம் இருக்குது. அப்போ இது தேவதானம் என்றால் இந்த ஊரையே இந்த கோயிலுக்கு தானம் கொடுத்துருக்காங்க. தேவதானம் இல்லையா? தேவனா என்ன? கடவுள், தெய்வம். அப்போ இந்த ஊரே வந்து இந்த கோயிலுக்கு கொடுத்துருக்காங்க பிராமணர்கள். அப்படியேப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஊர் இது. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 105 கல்வெட்டு இருக்கு. அங்கே 45 தான் பார்த்தோம். எங்கே பார்த்தாலும் கல்வெட்டு. சுற்றி பாருங்க, இந்த சோறு முழுக்கா இதுலையும் சரி வெளிப்படாதையும் முழுக்க போகும் கல்வெட்டு. 105 கல்வெட்டு. தேவனே வந்து நான் ஒரு சந்தோஷமான செய்தி என்னன்னா, நான் ஒரு 6 கல்வெட்டு புதுசாக இந்த கோயிலில் கண்டுபிடிச்சி அதை வெளியிட்டு ஆரம்பத்தில். ஏற்கனவே 16 கல்வெட்டுகளோட சேர்த்து மொத்தம் 105 கல்வெட்டு. இதில் பலர் கால கல்வெட்டு நமக்கு கிடைக்கல. ஆனால் பாடல்கள் அடிப்படையில் பலர் காலத்திலேயே ஒரு சிங்கல் கோயில் இருந்தது என்பது முக்கியம். ஏன்னா 3 பாடல் பெற்றது. இந்த அப்பரு, சம்பந்தர், சுந்தர் இதெல்லாம் யாருடைய காலம் அப்படின்னா பலருடைய காலம் தானே. அப்போ அவர்கள் பாடும்பொழுது செங்கல் கோயிலாக இருந்தது. அது இல்லாமல் இந்த கோயிலுடைய சிறப்பு, பலர் காலத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த கோயிலில் நிறைய பலர் கால சிற்பங்கள் இருப்பதை நம்ம பேச முடியும். சொல்லணுங்களா? நான் இப்போ சும்மா தேவலாம் பேசிட்டு அதுதான் பேசுறேன். பல்லவர் கால சிற்பங்கள் இங்க மும்மூர்த்தி சிற்பம் இருக்கு. அதாவது சிவன், பிரம்மா, விஷ்ணு ஒரே கல்ல வச்சிருப்பாங்க. பல்லவர் கால சிற்பம். அது இல்லாம ஜேஷ்டாடைய சிற்பம் இங்க. விநாயகர் சிற்பம் 3 சிற்பங்கள் பல்லவர் விநாயகர். ஒருனுடைய சிற்பம் இருக்கு. இது ஒரு இப்படி பலகால சிற்பங்கள் வந்து இந்த ஊராக இருப்பாங்க. இப்போ 3 விநாயகருடைய சிற்பங்கள். எல்லாரும் சிறப்பு என்னன்னா இந்த மும்மூர்த்தி சிற்பம் தான். ஒரே கல்லுல சிவன், பிரம்மா, விஷ்ணு 3 பேர் இருப்பாங்க ஒரே கல்லு. அது ரொம்ப சிறப்பான ஒரு செய்தியா இருக்கு. இது ஒரு செய்தி. அடுத்தது பார்த்தீங்கன்னா பல்லவர் காலத்து கல்வெட்டு நமக்கு இல்லை. பிறகு சோழ காலம் வருகிறது. இப்போ சோழ காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பராந்தக சோழனுடைய கல்வெட்டு ரொம்ப ஏறாகும். 1ஆம் பராந்தக சோழன் 19 கல்வெட்டு இருக்கு பாருங்க. ஒரு அது பராந்தக சோழன் இல்லையா? அவர் முற்கால சோழன் இல்லையா? ஆனால் முற்கால சோழன் மன்னன் பராந்தக சோழனுடைய கல்வெட்டுகள் மொத்தம் 19 கல்வெட்டுகள் இருக்கு. இந்த அப்படி வாங்கலாமா? இப்படியே இருக்கிறாங்க. அப்ப
அப்ப முதலாம் பராந்தக சோழன் மிக தெளிவாக நம்ம சொல்லியிருக்கோம். இந்த கோயில் கன்ஸ்ட்ரக்ஷன், கோயில் கட்டப்பட்டது அப்படி பற்றி சில கோயில் மட்டும்தான் இருக்கும் இல்லையா, தெளிவா? அப்ப இந்த கோயில் முதலாம் பராந்தக சோழனுடைய ஆட்சி காலத்தில், அதாவது முக்கால சோழ மன்னன் முதலாம் பராந்தக சோழனுடைய ஆட்சி காலத்தில் இந்த கோயில் கட்டப்பட்டது என்பதை இங்குள்ள கல்வெட்டுகள் மிக தெளிவாக இருக்கிறது. கல்வெட்டுல என்ன சொல்றாங்கன்னா, சொஸ்திஸ்ரீ கோபுரகேஸ்வரி பன்மர்க்கை ஆண்டு 6வது அருவா நாட்டு ஆவலூர் நாட்டு தேவலாறு திருவாமத்தூர் அப்படி வருது. பண்ண வந்ததுக்கு அப்புறம் அது கல்வெட்டு கொஞ்சம் உள்ள போயிடுது. இத்தலி செய்த அருவூர் தச்சன், இத்தலி செய்த அருவூர் தச்சன் நாரணன் வேகந்தன் ஆகிய திருவாமாத்தூர் ஆச்சாரியன் அப்படின்னு கல்வெட்டு வருது. சில கோயில் தான் இந்த கோயில் யாரால் கட்டப்பட்டது என்பதையும் இந்த கோயில் கட்டிய சிற்பிகள் பற்றி குறிப்பையும் நம்ம பார்க்கணும். இப்ப தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு கோயில், நல்லவேளை அந்த சிற்பியோட பேரை சொல்லிட்டாங்க. ராஜராஜ பெருந்தச்சன், குஞ்சரமலன் அப்படின்ற பார்க்கணும், சடையன், இது மாதிரி நிறைய சிற்பிகள் பற்றிய குறிப்பிடுவது. அது மாதிரி இந்த கோயில்ல யார் காலத்தில் கட்டப்பட்டது என்பதையும் இந்த கோயிலை யார் வடிவமைச்சது அப்படின்ற சிற்பியோட பேர் வருது. அப்ப அருவூர் தச்சன் நாரணன் வேகந்தன் ஆகிய திருவாமாத்தூர் ஆச்சாரியன் அப்படின்ற ஒரு சிற்பி தான், அந்த ஸ்தபதி தான் இந்த கோயிலை வடிவமைச்சிருக்காரு அப்படின்றத நம்ம கோயிலுடைய மேற்கு புறத்தை காண்புகிற அது முதலாம் பராந்தக சோழனுடைய கல்வெட்டி நம்ம தெளிவாக காண்போம். அப்போ இந்த கோயில் ஒரு முக்கால சோழ கால கோயிலுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. பராந்தக சோழனே ஒரே மாதிரி நடிக்க மாட்டாங்க, பல பேர் நடிப்பாங்க. இது என்ன இப்படி கண்டுபிடிக்கும், ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு கோயில் மாறுது. உள்ளமாங்கே போனீங்கன்னா அங்கேயும் பராந்தக சோழன் நடிக்கலாம், அந்த கோயில் மாறி இருக்கு. அதே கோயில் எந்த பக்கம் திருவாமூர்ல மாறுது. திருநாவலூர் போனீங்கன்னா அதுவும் பராந்தக சோழ காலம் தான் மாறும். இந்த பக்கம் பார்த்தா கிராம கோயில் அது மாறுது. இப்படி ஒரே அரசனாக இருந்தாலும் சரி, இந்த காலத்தை கணிப்பதை கல்வெட்டு வச்சு நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு அரசனும் தனித்தனியா கட்டுறாங்க அமைப்புல, காலம் ஒண்ணுதான். அதை கட்டுற சிற்பிகள் தங்களுடைய சிந்தனைக்கு ஏற்றவாறு அந்த கோயிலை பிரம்மாண்டமா அமைப்பதும் அல்லது சிற்பத்தை சேர்ப்பதும் குறைப்பதும் தேவகோஷத்தை மாற்றி அமைப்பதும் தான் இருக்கு. அப்ப அவங்களுடைய கைத்திறன் தான். அந்த வகையில் உள்ள கோயில் தான் இந்த திருவாமத்தூர் கோயில். இதுல பாத்தீங்கன்னா பராந்தக சோழனுடைய கல்வெட்டு 19 கல்வெட்டுகள், ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டு வந்து 5 கல்வெட்டுகள், ராஜேந்திர சோழனுடைய கல்வெட்டுகள் 8 கல்வெட்டுகள். அப்போ முதல்ல பதில் பராந்தக சோழன், அதன் பிறகு இடையில மாறுது ராஜராஜன், அதன் பிறகு ராஜேந்திர சோழன், அதன் பிறகு ராஜாதிராஜன், அப்ப 2ஆம் ராஜேந்திரன், வீரராஜேந்திரன், அப்புறம் அதிராஜன் கல்வெட்டு இல்ல. அதன் பிறகு பாத்தீங்கன்னா 1ஆம் குலோத்துங்கன், அப்புறம் விக்ரம சோழன் கல்வெட்டு வருது. அதன் பிறகு 2ஆம் ராஜராஜன், 2ஆம் ராஜாதிராஜன், அப்படியே கொஞ்சம் மாறி உடனே பாத்தீங்கன்னா 3ஆம் குலோத்துங்கன், அங்க 3ஆம் ராஜராஜன், அதோட முடிஞ்சது. இப்ப இந்த கல்வெட்டு இது மட்டும் இல்ல, இங்க சம்பூராய கல்வெட்டும் காணப்படுது, காடாராயுடைய கல்வெட்டும் காணப்படுது, அப்புறம் விஜயநகர அரசருடைய கல்வெட்டும் காணப்படுது. அப்புறம் அது இல்லாம இந்த அரசர் பேர் இல்லாமலே இருக்கு பாத்தீங்கன்னா அத்தியூர் கல்வெட்டு. இப்படி பாத்தீங்கன்னா மொத்தம் இந்த கோயில்ல 105 கல்வெட்டுகள். நம்ம எல்லாத்தையும் பத்தி சொன்னா நேரம் பார்த்து அது எது வந்து யூனிக்கா முக்கியமான செய்திகள் வந்து சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். இப்ப இந்த கல்வெட்டுல பாத்தீங்கன்னா பராந்தக சோழனுடைய கல்வெட்டுல ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்ரீபலி கொட்டுவதற்கு இந்த யானை மேல சாமி வச்சு பண்ணுவோம் இல்லையா, அது அந்த யானை பாகம், இந்த ஸ்ரீபலி கொட்ட அந்த பூஜைக்காக யானை பாகனுக்கு நிலத்துக்கு தானமா கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்ரீபலி கொண்டா அந்த யானையை வச்சு சாமி உருவம் பண்ண அது கல்வெட்டு வருது. அப்படிதான் அந்த செய்தி பதிவு செய்யப்படுது. அப்ப ஸ்ரீபலி கொட்டுவதற்கு யானை பாகனுக்கு நிலம் தானம் கொடுத்துருந்தாங்க. அப்ப அந்த யானையோட வைத்து அந்த பூஜை செய்கிற அந்த நிகழ்ச்சியானது இடையிலே தடைபட்டு போனது. என்ன காரணம் அப்படின்னா, அந்த யானை பாகன் கொடுக்கப்பட்ட நிலமானது பிடுங்கப்பட்டது, எடுத்துட்டாங்க, கொடுக்கல நிலத்தை. இதனால இன்னும் போச்சு. அப்பதான் வந்து போய் நேரா ஐயூர கருத்தன் அப்படின்ற ஒரு அலுவலர் என்ன பண்ண, அதிகாரி, அவர் என்ன பண்ற, நேரடியா பராந்தக தேவனிடத்திலே முறையிடுறாரு. பராந்தக அப்படி நேரடியாக சொல்றாரு, இது மாதிரி ஸ்ரீபலி பட்டது பூஜை நின்று போச்சு, அதனால என்ன பண்றது, என்ன எப்படி பண்ண வச்சா அவர் சொல்லியிருப்பாரு. அவர் கல்வெட்டு அவ்வளவு சொல்ல முடியாது. அப்படின்னா மீண்டும் அதை செய்யணும். மறுபடியும் அந்த யானை பாகன் ஒதுக்கப்பட்ட நிலத்தை மீட்டு கொடுக்க மறுபடியும் அந்த ஸ்ரீபலி பூஜை அந்த யானையை விட பண்ணிட்டாங்க. இந்த யானை பார்க்க முடியுமாங்க, யானை இந்த யானை. இப்போ பாருங்க, பராந்தகசனுடைய ஆட்சி காலத்திலேயே இந்த கோயில யானையை வைத்து செய்கிற பூஜை நடந்தது என்ற இந்த கோயில் எவ்வளவு பிரம்மாண்டமாகவும் அரசனுடைய சோழனுடைய அரசனுடைய ஆதரவை பெற்ற ஒரு கோயிலாகவும் இருந்திருக்கும் என்பதை நம்மளே புரிஞ்சுக்கிட்டோம்.
அப்ப இந்த செய்தியெல்லாம் தொடர்ந்து அப்படி பதிவு பண்ணிட்டே வராங்க பரந்தாசன் ஆட்சி காலத்துல. அப்புறம் ராஜராஜனுடைய ஆட்சி காலத்திலையும் இந்த பகுதி தொண்டை மண்டலமான அப்படின்ற பேர் வருது பாருங்க. இந்த பகுதிக்கு தொண்டை மண்டலமான ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து திருமுனைப்பாடி நாட்டு அப்படி வருது. திருப்பி வாவலூர் அப்படிலாம் தொடர்ந்து அடுத்தது அந்த பிரிவுகள் வந்து காட்டப்படுது. இப்ப தொண்டை மண்டலம் என்பது ஜெயங்கொண்ட சோழ மண்டலம் மாறுது அப்படின்றத அவங்க சொல்றாங்க. அது ராஜராஜனுடைய ஆட்சி காலத்துல அது மாறுவதை நம்ம பார்க்கலாம். இப்ப ராஜராஜனுடைய ஆட்சி காலத்துல என்ன அப்படின்னா இந்த நிறைய காலத்துல பொன் கொடுத்துருந்தாங்க. குறிப்பா வந்து தங்க பொன் பாத்திரம், வெள்ளி பாத்திரம், நகைகளை நடராஜன் கொடுத்துருக்காங்க ராஜராஜன் அப்படின்ற குறிப்பு வந்து நம்ம பார்க்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப ராஜேந்திரனுடைய ஆட்சி காலம் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு பொன் பாத்திரம் செஞ்சு கொடுத்திருக்காரு. திருமஞ்சனத்துக்கு அபிஷேகம் செய்வதற்காக ஒரு தங்க பாத்திரம், ஒரு வெள்ளி கூட இருக்காது. ஏன்னா காலம் மாறிடுச்சு. தங்க பாத்திரங்க ஒரு அரசன் வந்து தங்க பாத்திரம் செஞ்சு அவனே கொடுத்துருக்காங்க அந்த கோயிலுக்கு பாரு நேரடியாக. அப்ப ராஜேந்திர சோழனுடைய ஆட்சி காலத்துல இங்க திருமஞ்சனம் என்கிற ஒரு நிகழ்ச்சிக்காக ஒரு பொன்னாலான ஒரு பாத்திரத்தையே அவன் தனியா கொடுத்துருக்கான் ராஜேந்திர சோழனை. அப்ப இந்த கோயில் எப்படி இருந்து பாருங்க. இதெல்லாம் நீங்க வர கோயில் எல்லாம் நம்ம சாதாரண கோயில் கிடையாது. இதெல்லாம் அரசர்கள், மிகப்பெரிய ஞானிகள், ஆன்மீகவாதிகள்லாம் தடம் பதித்த அந்த இடங்கள் நான் பார்க்கலாம். இதெல்லாம் சாதாரணமா நடத்த முடியாது. அப்படியான ஒரு பகுதி தான் இது. இப்ப ராஜேந்திர சோழ காலத்துல இந்த செண்பக மலர் தோட்டம் ஒன்று வச்சிருக்காங்க. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த செண்பக மலர் தோட்டம் பேரு செண்பகம் செண்பக மலர் தான் வைப்பாங்க. அப்ப செண்பக மலர் தோட்டத்தை பராமரிப்பதற்காக அந்த தோட்டத்தில் வேலை செய்கிற பணியாளர்கள் அவர்கள் எல்லாம் ஊதியங்கள் எல்லாம் வழங்கப்பட்டதை அந்த கல்வெட்டு நமக்கு தெரிகிறது. அதன் பிறகு ராஜேந்திரனுடைய ஆட்சி காலத்துக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா நிறைய சுவாரஸ்யமான கதைகள் வந்து வருது. புரிய பாத்தீங்கன்னா ஒரு 2 பேர் ஒரு சமூகம் சார்ந்த செய்திகள் வந்து பாருங்களேன். ஒரு 2 பேர் இருக்காங்க. முருகன் ஒருத்தவன், இன்னும் ஒருத்தவன் நாதன் ஒருத்தவன். 2 பேரும் ஒரு எஜமான்கிட்ட வேலை செய்யறாங்க. அப்படி அந்த எஜமான் ஒரு தலைவன் இருக்காங்க இல்லையா, தலைவன் வேலை செய்யறாங்க. அப்படி வேலை செய்யும் போது இந்த தலைவனுக்கு பணி செய்கிற நேரத்திலே 2 பேரும் செஞ்சிட்டு இருக்காங்க. ஒருத்தனுக்கு என்ன அடிபட்டுச்சு. அதனால நாதன் அடிபட்டுட்டான். உடனே முருகன் என்ன பண்றான், 2 பேரும் தலைவன் தான் வேலை செய்யறாங்க. அப்படி செய்யும் போது அவன் அடிபட்டான். அப்ப இவன் தான் செஞ்சு மனசு நினைச்சுக்கிட்டு அப்ப அந்த பழி பகை தீர அடிபட்டான்னு சொல்லிட்டு மனசு வருத்தி அவன் வந்து இங்க தானம் கொடுத்து பற்றி கல்வெட்டு வருது. பசு தானம், அது நான் 9ஆம் விளக்கு ஏற்றியது பற்றி குறிப்பு வருது. இது மாதிரி சுவாரஸ்யமான தகவல் நிறைய செய்திகள் இருக்கு. அப்புறம் 2ஆம் குலத்தினுடைய ஆட்சி காலத்துல இந்த பார்வையற்றவர்கள் அதிகம் பண்ணியிருக்காங்க பாருங்க. இது ரொம்ப வேற எங்கேயும் பார்க்க முடியும் தமிழ்நாட்டில். பார்த்துருக்கீங்களா? 16 பேர் கண் தெரியாதவர்கள், குருடர்கள் என்று வருகிறது. அப்ப குருடர்கள் 16 இருக்கும். அவங்க வந்து தினந்தோறும் 3 சந்திக்கும் அது பதிகம் பாடுறாங்க. அப்ப அப்படி பதிகம் பாடியவர்கள் அவர்களுக்கு என்ன பண்ண நெல் தானம் கொடுத்துருக்காங்க. இவ்வளவு அளவு குறுநீர் நெல் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு புடவைனா இப்ப நீங்க பெண்கள் அணிகிற உடை மட்டுமல்ல, அது பொதுவாகவே ஆடைகளுக்கு புடவை என்று பொதுவான பேர் வருது. அப்ப அவங்களுக்கு புடவை ஆடைகளையும் கொடுத்துருக்காங்க. அவளுக்கு வந்து நெல் வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு நாளும். அப்படி 16 கண் தெரியாத பார்வையற்ற அவர்கள் வந்து இங்க தினந்தோறும் பதிகம் பாடுதல் என்பது ரொம்ப இன்னைக்கும் பல பேர் கண்ணு தெரியாதவர்கள் வந்து தெளிவா வந்து பேசுறாங்க மனப்படம் வச்சு. அதான் அந்த மாற்றுத்திறனாளி சொல்ல அவங்க அந்த அளவுக்கு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்க முடியும். இது வந்து இப்ப இல்ல, அப்பயே சோழ காலத்திலேயே இது மாதிரி இருந்திருக்காங்க. அவர்களுக்கும் வேலையை கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. ஏன் நெல்லுக்கு கொடுத்துருக்காங்க, அவங்க ஆடை கொடுத்துருக்காங்க. அப்ப இது ஒரு முக்கியமான செய்தியா வந்து அறியப்படுது. அது இல்லாம இந்த ராஜேந்திர சோழனுடைய ஆட்சி காலத்துல இந்த சேனாதிபதிகள் அவர் கேட்டு பணியாற்றிய சேனாதிபதி பல தானங்களை கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த ஊர்ல மடம் கூட இருக்கு. அது இல்லாம மருத்துவ சாலை இருக்கு. ஒரு தலைமை மருத்துவர் இருந்திருக்காரு, அவருக்கும் தானம் கொடுத்திருக்காங்க. அப்புறம் அதுல பெண் ஒரு தலைமை மடாதிபதி கொடுத்திருக்காங்க பெண். அதை பற்றி குறிப்பும் இங்க பார்க்க முடியும். இப்ப மருத்துவனை பற்றிய குறிப்புகள், அப்புறம் ஒரு பெண் தலைமை மடாதிபதியாக இந்த ஊர்ல இருந்தாங்கன்ற குறிப்புகளும் வருது. இப்ப கோப்பரஞ்சிகன் கேள்விப்பட்டிருப்பீங்க. கோப்பரஞ்சிகன் இப்ப அந்த கோப்பரஞ்சியுடைய ஆட்சி காலம் வந்து உங்களுக்கு தெரியும். குறிப்பா சேந்தமங்கலத்தில் வந்து தலையமாக கொண்டு ஆட்சி பெற்றவர்கள் சாதாரண கிடையாது. சோழ அரசனையே சிறையில் வைத்தவர்கள், அந்த அளவு வலிமை வாய்ந்தவர்கள். சோழர் கீழாக குறுநில அரசராக இந்த பகுதியை ஆட்சி புரிந்தாலும் வலிமை வாய்ந்ததாக இருந்தார்கள். தன்னுடைய வலிமையை நிரூபிக்கும் வகையிலே தான் தெல்லாற்றிலே தடுத்து 3ஆம் ராஜராஜனை அவர்கள் போரிட்டு தடுத்து சிறைப்படுத்தி அங்கேருந்து கொண்டு வந்து
சிறையில் அடித்தாங்க சேந்தமானத்தை. அது மிகப்பெரிய ஒரு கதையா இருக்கும் பார்த்தீங்கன்னா. அப்படியேப்பட்ட வலிமை மிக்கவர்கள் அவங்க ஆட்சி காலத்துல குறிப்பா இந்த பகுதிக்கு போய் பல வளர்ச்சிகளை அடைந்தது. இப்ப அந்த ஆட்சி காலத்துல இந்த கோப்பரஞ்சர் உடல்நிலை சரியாம போயிடுச்சு. ஒருத்தரையும் இந்த நலம் பெற வேண்டி கல்வெட்டு வரும், நலம் பெற வேண்டி புஜ விருத்திக்காக இல்ல வரும். இப்ப இந்த நலம் அந்த அரசனுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதுக்காக என்ன பண்றாங்க, இந்த பாதிரி மருதத்துடையான் அப்படின்னு ஒருத்தர் அந்த திருப்பாதி அந்த ஊரை சேர்ந்த வருவன் என்ன பண்றான், இங்க ஒரு முருகனுக்கான தனி ஒரு கோயிலை கட்ட. அந்த கோயில் கட்டிட்டு அந்த கோயிலுக்காக என்ன பண்றாரு, கேள்விப்பட்டு உடனே சரியான அந்த அரசன் இந்த கோயிலுக்கு ஏழாம நகைகள் தராரு. திரு ஆபரணம், திருத்தோடு, இது மாதிரி நிறைய நகைகளை அது கொடுத்ததாக கல்வெட்டுல பதிவு செய்யும். அப்ப கோபுரஞ்சின் ஆட்சி காலத்திலே தனியாக ஒரு கோயில், முருக சுப்பிரமணிய பிள்ளையார் கோயில் கல்வெட்டு என்ன வராங்கன்னா சுப்பிரமணிய பிள்ளையார் அப்படி வருது. இந்த பிள்ளையாருமே நம்ம பிள்ளையார் நினைச்சு கூடாது, சுப்பிரமணிய பிள்ளையாரை எழுந்தள்ளித்து அவருக்கு வேண்டிய திருத்தோடு, திரு ஆபரணம் பார்க்க போறோம், திருநெற்றி பட்டம் எல்லாமே தங்கத்துல கொடுத்துருக்காரு. அந்த செய்தி பின்னாடி வந்து நம்ம பார்க்கணும். இப்ப இதெல்லாம் கடந்து தொடர்ந்து செய்தி போயிட்டே இருக்கும். ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா மாளிகாப்பூர் படையெடுப்பு தான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு படையெடுப்பு நான் சொல்றேன். அந்த பதிவுகள் இந்த கோயில வந்து ரொம்ப முழுமையா இருக்கு. அப்ப மாளிகாப்பூர் படையெடுத்தாரு அப்படின்ற சொல்ற கல்வெட்டு சில இடத்துல கொஞ்சம் இருக்கும், ஆனா பல இடத்துல இல்லாம இருக்கும். அந்த சில இடத்துல ஒரு இடம் தான் அந்த திருவாபுரம். இங்க மிக தெளிவாக வென்று மண் கொண்ட சம்புராயம், அதாவது 1314 பதிவு செய்யப்பட்ட கல்வெட்டு கரெக்டா ரொம்ப ரொம்ப சரியாக இருக்கிறது. அவர் அந்த மாளிகை படையெடுத்த காலமும் இவர் சொல்ற காலம் மிக சரியாக இருக்கிறது. அவர் ஆட்சியாளர். அப்ப வென்று மண் கொண்ட சம்புராயம், அது படைவெளி ஆட்சி புரிந்த சம்புராய ஆட்சி காலத்துல என்ன சொல்றோம் அப்படின்னா, துருக்கர் வந்து திருவாசல்களும் இந்த திருவாசல் துருக்கர் வந்து துருக்கனா துருக்கியர்கள், அது துருக்கர்னு போடுறாங்க. அந்த மாளிகை சொல்றாங்க துருக்கி நாடுறான் துருக்கர். அந்த துருக்கியர் வந்து திருவாசல் அந்த கோபுரம் ஒரு திருமதிகளும் அழித்து தேசமும் அழிந்து கிடக்கையில் அப்படி அந்த கோபுரம் அப்படிதான், அப்படிதான் கட்டினாங்க. கோபுரம் அழிச்சு இந்த திருமதிலாம் பாருங்க பின்னாடி கட்டினாங்க எல்லாம். அடுத்து 2 தான் இருக்கும், 1 தான் பாருங்க, பாதி அங்க இருக்கும். அப்ப அந்த திருவாசல் திருமதில் எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு. ஆனா என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க, நீங்க உள்ள எதுவும் கை வைக்கல, ஆனா 500 சொல்ல ஒண்ணு கூட கிடையாது. இந்த கோயில் பழசு புதுசபாதை சோழ காலத்தை சேர்ந்த ஒரே ஒரு உலோக திருமை கூட கிடையாது. நான் சொன்ன ராஜேந்திர சோழனே வந்து இந்த பொன் பாத்திரம் கொடுத்தான் ஒரு திருமண நடராஜனுக்கு ஆடுறது. அப்படியான ஒரு கோயில்ல ஒரு சோழ காலத்தை சேர்ந்த ஒரே ஒரு திருமேனி கூட இல்லாமல் இருப்பதுதான் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. எப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஆலயம், ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கோயில், அப்படியான கோயில். இப்ப சூழல் பற்றி கல்வெட்டு இந்த கடல இருக்கு. அப்போ முதல்ல பாத்தீங்கன்னா முற்கால சோழகால கோயிலுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நம்ம சொன்னோம். பராந்தக சோழன் காலத்துல ஆரம்பிச்சு பராந்தக சோழன், அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு அதெல்லாம் வரல, உத்தம சோழ கல்வெட்டு காணப்படல. அப்புறம் ராஜராஜன், அப்புறம் ராஜேந்திரன், அப்புறம் ராஜாதிராஜன், அப்புறம் பார்த்தீங்கன்னா வீரராஜேந்திரன், அதன் பிறகு வந்து 1ஆம் குலோத்துங்கன், விக்ரம சோழன், அப்புறம் 2ஆம் ராஜராஜன், 2ஆம் ராஜாதிராஜன், அதன் பிறகு அப்படியே தொடர்ந்து கொஞ்சம் குறையுது. 3ஆம் ராஜராஜன் வந்துடுறாரு. அதோட அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இடையிலே வந்து காடராயில் வராங்க, சம்பூராயில் வராங்க. இது போயிட்டே இருக்கு. அப்புறம் விஜயநகர அரசுக்கு நிறைய தானங்கள் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த கோயில் இன்னும் வேற என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த சுற்றுப்பட்ட ஊரை ஒருவரும் உள்ள எல்லா ஊரும் கல்வெட்டு பச்சு ஊர் பேரா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர்லாம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற கல்வெட்டு சிறப்புகளை, அதுபோல ஏரி குளங்கள் பற்றிய தகவலை அதிகமாக கொண்டதுன்னா அந்த திருவாமந்த கோயில சொல்ல முடியும். நிறைய ஏரிகளை பற்றி குறிப்பா ஏரி வடிந்தது, அங்க வந்து வாக்கியாக கொண்டு வந்தாங்க, கட்டிடம் கொண்டு வந்தாங்க, பெரும்பாகத்து ஏரிய தண்ணி வச்சாங்க அப்படின்னு நிறைய செய்திகள் இருக்கு. ஒரு முறை இந்த ஏரியானது பெரும்பாகத்து ஏரி உடைந்து இந்த ஏரியும் உடைந்து கோயிலெல்லாம் பாழா போச்சு, ஊர்லாம் பாழா போச்சு தகவலாம் மறந்த பார்க்கணும். இப்படி நிறைய தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. ஊர் பெயர்ல நிறைய பேர் குறிப்பா சோழகங்கை நல்லூர், இந்த பக்கம் வந்து சோழமாதேவி, தென்னவன்மாதேவி, இப்படி நிறைய ஊர்கள் வருது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜனாத சல்கைமங்கலம், இந்த பக்கம் விழுப்புரம், இந்த கல்வெட்டு குறிப்பு எல்லாம் இந்த திருவாமூர் முழுக்க பார்த்தீங்கன்னா ஊர் பெயர்கள் பல பெயர்கள் வருவதை பார்க்கிறோம். ஏரிகள் பற்றி குறிப்புகள், உடைந்தது பற்றி குறிப்புகள், ஏரிகள் யார் அமைத்தது, அது எப்படி வாய்க்கால் நாங்கள் எப்படி தண்ணி பாய்ச்சது அப்படின்ற செய்திலாம் வரும். ஏன்னா இந்த பம்பை ஆற்றினுடைய கரை வந்து ஒரு நாகரிகம் இருந்தது என்பதை பல கல்விகள் கண்டுபிடிச்சிருக்கோம். குறிப்பா ஐயோகரம் 5 பார்த்தீங்கன்னா
பம்பை ஆட்டு கரையில சங்ககால செங்கல் மணிகள் கிடைச்சிருக்கு, பொம்மைகள் கிடைச்சு, தக்கையில கிடைச்சு பாய பண்ணிட்டு இந்த உங்களுக்கு தெரியும் ஆற்றுடைய கரைகள் தான் ஆறுகளை தோன்றியது. தென்மணி ஆறு எப்படி முக்கியமோ அது மாதிரி அந்த வகையில் நம்ம சற்று பின்தங்கில ஒரு சின்ன ஆறு தான். இங்கேயும் மக்கள் எல்லாருமே தென்மணி ஆறு போக முடியும் குடும்பத்துக்கு அந்தந்த ஆறு தான் பிடிச்சிக்கணும். அந்த மாதிரி இந்த வகையில இந்த பம்பை ஆறு வந்து ஒரு பழமையான ஆறாக இருந்திருக்கு. ஏன்னா உங்களுக்கு தெரியல அப்பரே பாடியிருக்காரு சம்பந்தப்பட்ட அப்ப மட்டும் ஒரு 1000 ஆண்டுக்கு முன்னாடி அந்த ஆறுகள் இருந்தது என்பது குறிப்பு வருது. ஏன்னா பம்பை நீர் வந்து அழைக்க மாமாத்தூர் என்று சொல்றாரு. அந்த பம்பை நீர் வந்து அழைக்கிறது நாமாத்தூர். அது மாதிரியான ஒரு பம்பை நீரை பற்றி இயற்கை வளத்தை பற்றி இந்த கல்வெட்டில் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் இந்த கோயில்ல சொல்லணும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சிறப்பு என்னன்னா இந்த கோயில் பார்த்து ஆராய்ச்சி பண்ணுது. அப்படின்னா பல கோயில் ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். இதுவே வந்து முனைவர் பட்டம் ஆய்வு முடிவா இருந்தது. ஒரு முனைவர் பட்டமே இந்த கோயில் தான். ஆனா நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா அது போயிட்டே காலம் கடந்துடும். உள்ளபடியே நான் சொல்றேன், நீங்க எல்லாம் சேலஞ்ச் பண்ணி பாருங்க. அவ்வளவு 105 கல்வெட்டு சொல்ல முடியாது மனப்படமா. ஆனா அது நேரப்பட்டது. ஏன்னா நான் ஓகேவா முடியாது. அதனால வந்து எனக்கு ஏன்னா அந்த கோயில் வந்து ஒவ்வொரு கல்வெட்டும் பார்த்து பண்ணுது. அப்படியான ஒரு சிறப்பான கோயில். எங்க பார்த்தா கல்வெட்டு இருக்கும், அந்த 105 கல்வெட்டு. அப்ப இந்த கோயில் பின்னாடி இது நம்ம சொல்லிட்டோம். இந்த பாதம் சுப்பிரமணிய பிள்ளையார் கோயில் சொல்லியிருக்காங்க, முருகன் கோயில். இந்த பாதம் மண்டபம், நூற்றுக்கால மண்டபம் கட்டியிருக்காங்க. அது வந்து சோழ காலத்தில் கட்டப்பட்டது. குறிப்பாக 2ஆம் குலோத்துங்க ஆட்சி காலத்தில் அந்த மண்டபம் கட்டப்பட்டது. அதுல வந்து எல்லாம் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் பண்ணுவாங்க. பாருங்க, நாங்க இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் சொல்ல பார்த்தீங்களா, யாரும் நாங்க படையில அனுப்ப மாட்டோம் அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒப்பந்தம் கொடுக்குறாங்க. இப்படியான ஒரு பண்பாடு சோழ காலத்து கடைசி காலத்தில் வந்துருக்கு. நாங்க வந்து இவர் வந்து நிலம் கொடுத்துருக்காரு, அந்த நிலத்தை நாங்க பெற்றுக்கிறோம், அதனால இவருக்கு தான் உதவி பண்ணுவோம், படைகளை இவருக்கு தான் அனுப்புவோம், மாத்தி நாங்க அனுப்ப மாட்டோம். அப்படி அனுப்பினால் என்ன ஆகுறது இங்க சொல்ல படையில ரொம்ப கேவலமா சொல்லுவோம். நாளைக்கு யாருக்கு அப்படி அனுப்பிச்சோம்னா நாங்க இப்படி ஆகும் அப்படி ஆகும் நிறைய பச்சை திட்டுவாங்க அந்த கோயில்ல. அது மாதிரிலாம் வர வார்த்தையெல்லாம் பயமா வருது. ஏன்னா ஒப்பந்தம் போடுறாங்க, நாங்க பிரிய மாட்டோம் அப்படிலாம் சொல்றாங்க. அது மாதிரியான ஒரு செய்தி, ஒப்பந்த செய்தி வந்து இந்த கல்வெட்டு இருப்பதையும் நம்ம பார்க்க முடியும். சரி, அதன் பிறகு ஒவ்வொன்றும் நம்ம நேரம் ஆயிடுச்சு, போய் கிட்ட இருந்து பார்த்தா பண்ணுவோம். அப்படியே பார்த்துட்டு வந்தால் என்னுடைய பொழுது நம்ம இனிமையா போயிடும். நம்ம உள்ள போய் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.